Welcome to our channel. Me and Magilwagam. 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 Hello, my me and M family. நாம் இப்போ செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி. என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸு, வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, தக்காளி ஒரு 2, ஒரு கை பச்சை மிளகாய் ஒரு 4, ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, இவ்வளோதான். 4 லவங்கம், ஒரே ஒரு பட்டை. ஓகே, இப்போ போகலாம். இது வந்து சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம், குக்கரில் தான் செய்ய போகிறோம். நல்லா காயணும் எண்ணெய், அதுக்கப்புறம் பட்டை பின்ன லவங்கம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறப்பு அது வந்து ப்ரௌன், கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். கொஞ்சம் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அந்த கலர் வந்து கொடுக்கும்னுட்டு நான் போட்டிருக்கேன். அந்த ஆனியனுக்குள்ளே தான் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகே, அந்த ஆனியன் வந்து அந்த ரெட் கலர் ஆகிடும். ஆயில் பின்ன அந்த ஆனியனோட அது இதாகணும், ஜெல்லாகணும் நல்லா. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு பிறப்பு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்ட பிறப்பு தக்காளி போடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துங்க, 2 போதும். கொஞ்சம் அந்த புளிப்போட ஃப்ளேவர் கொடுக்கும், அதெல்லாம் கொடுக்காது, லைட்டாக கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. இது நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா வதங்கணும். வதங்கிட்டு பிறப்பு நீங்கள் என்ன பண்ணணும், தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். தயிர் வந்து நான் ஒரு 100 ml எடுத்திருக்கேன். 100 ml எடுத்து தயிர் ஊற்றிட்டு பிறகு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 2 ஸ்பூன் போடுவேன் நான். போட்ட பிறகு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் போடுங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணி விடுங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். நல்லா சாட்டை பண்ண உடனே நான் வந்துட்டு 1 kg அரிசி எடுத்துருக்கேன்ல, 1 kgக்கு நான் அந்த நார்மலாக ஒரு அரிசிக்கு 2 தண்ணின்னுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிட்ட பிறகு சிக்கன் நல்லா ஒரு 50% குக் ஆகிடும். நல்லா அந்த பாயில் ஆகிட்ட பிறகு அரிசி போட்டு கொஞ்சம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் வந்து ஆல்ரெடி குக் ஆகிருக்கும், 50% குக் ஆகின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு உப்பு காரம் பார்த்துட்ட பிறகு குக்கரை மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. அதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் பாருங்கள். ப்ரான் கீ ரோஸ்ட் அது வீடியோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் செஞ்சு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் கறி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. A little longer than a few minutes later. சிம்பிள் பிரியாணி நான் செஞ்சுருக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். என்னோடய பிரியாணி சாப்பிட முடியாது, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இதே மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.